இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இந்த இடத்துக்கு இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஒரு பாடலை பாடப்போகிறோம். என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி நம்ம ஆத்துமாவை பார்த்து ஒரு ஆலோசனையாக இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சேர்ந்து பாட போகிறோம். என் ஆத்துமாவே நீ நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவர், அவர் பெரியவராயிருப்பார் என்றுதான் மரியாளுக்கு தேவதூதனால சொல்லப்பட்டது. அதனால நமக்கு சின்ன காரியங்களை செய்கிறவர் அல்ல, நம் ஆண்டவர் இயேசு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர். அதனால் என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்து. இப்போ ஒன்றும் நடக்கிறது போல தெரியாம இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாதது மாதிரி இருக்கலாம். ஆனால் வரும் காலத்துல தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சேர்ந்து நம்ம பாடுவோம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நீ எதை நம்புறியோ அது அவராலேயே தான் உனக்கு வரப்போகுது. மனிதர்களால் அல்ல, மனிதர் மூலமாக அல்ல. இவர்களால் உதவி கிடைக்கும், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க, இவங்க என்னை கை தூக்கி விட்டுருவாங்க, இவங்க என்னை காப்பாற்றிடுவாங்க. யார் யாருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்குறீங்களோ ஏமாந்து போய்விடுவோம். மனிதர்களை நோக்கி பார்த்தா நம்ம என்ன செய்துடுவோம்? ஏமாந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தா ஒரு நாளும் நாம் ஏமாற்றம் அடையாதபடி நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுவார். பாடும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். வருத்தப்பட்டு பாவ பாரம் கவலை துன்பம் சுமக்கும் நீ, வருத்தப்பட்டு பாவ பாரம் கவலை துன்பம் சுமக்கும் நீ, என்னிடத்தில் இன்றே ஓடி வந்திடு, அப்பொழுது ஆத்துமா வாழ்ந்திடும். என்னிடத்தில் இன்றே ஓடி வந்திடு, அப்பொழுது ஆத்துமா வாழ்ந்திடும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்திடு, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்திடு, ஜீவனுள்ள தேவனையே தேடிடு, அப்பொழுது ஆத்துமா வாழ்ந்திடும். ஜீவனுள்ள தேவனையே தேடிடு, அப்பொழுது ஆத்துமா வாழ்ந்திடும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ
நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீயும் அறிந்திடு. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீயும் அறிந்திடு. தேடி தேடி தினமும் வேதம் வாசித்திடு. அப்பொழுது ஆத்துமா வாழ்ந்திடும். தேடி தேடி தினமும் வேதம் வாசித்திடு. அப்பொழுது ஆத்துமா வாழ்ந்திடும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நீ நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி வந்திருக்கோம். அப்படிதானே? எத்தனையோ பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். எத்தனையோ பேருக்கு இந்த கூட்டம் நடக்கிறது தெரிந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவரை தேடும்படியாக உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை மெய்யாகவே இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ஏனென்றால் நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு, நம்முடைய சரீரம் வாழ்வதற்கு நாம் அனுதினமும் 3 வேளை ஆகாரம் எடுத்துக்கொள்கிறோம். ஏற்ற நேரங்களில் தண்ணீர் எடுத்துக்கொள்கிறோம். டீ காஃபி எல்லாம் குடித்துக் கொள்கிறோம். நம்முடைய சரீரம் வாழ்கிறது. ஆனால் நமக்குள் இருக்கிற இருதயம், அந்த ஆத்துமா தேவனை தேடணும், அப்போதான் அது வாழும்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஆத்துமா தேவனை தேடாமல் இருக்கும்போது அந்த ஆத்துமாவில் உயிர் இல்லை. அது செத்ததாக, மடிந்ததாக அது காணப்படுது. அந்த ஆத்துமாவுக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. என் ஜனத்துக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன், என் ஆடுகளுக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் தமது ஜீவனை, தனது உயிரை இந்த சிலுவையில் நமக்காக பலியாக செலுத்தினதினால் அவர் சிலுவையில் சிந்தின விலை மதிக்க முடியாத இரத்தம் எந்த ஆத்துமாவின் மேல் விழுகிறதோ பாவம், சாபம், சத்துருவின் வல்லமைகள், எல்லா விதமான அநியாயங்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ஆத்துமா பிழைத்து கொள்கிறது. அல்லேலூயா. அதனால தான் என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை நோக்கி நீ அமர்ந்திருப்பினா உன் ஆத்துமா வாழ்ந்திருக்கும். அவருடைய ரத்தம் உன் ஆத்துமாவை கழுவிட்டா உன் ஆத்துமா பிழைத்து கொள்ளும். செத்து மடிந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை என்றா ஏதோ திரும்ப எழுந்திருச்சிடலாம். வாழ்க்கை முழுதும் போராட்டம், வாழ்க்கை முழுவதும் எல்லா பக்கமும் பிரச்சனைகள், எதிலும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கவே முடியல என்று நீங்கள் மனம் கலங்கி இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா மரித்து போய் கொண்டிருக்கு. ஐயோ, நான் செத்து கொண்டிருக்கிறேங்க, என் ஆத்துமா செத்து கிடக்குது, எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் மரித்து போனது போல உணர்றேன் என்றெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்கள் ஆத்துமா பிழைத்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். உங்களை அவர் வாழ வைப்பார். அல்லேலூயா. அதனால தான் என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நீ நம்புகிறது அவராலேயே வரும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் எதை நம்பி இருக்கிறோம்? ஐயோ, ஒருவேளை உலக பிரகாரமாக நிறைய கடன் பிரச்சனைங்க, பண நெருக்கடிங்க, பற்றாக்குறைகள், இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு நான் ஆசீர்வாதமாக வாழணும், ஒரு சொந்த வீடு வேணும், என் பிள்ளைக்கு வேலை வேணும், ஏற்ற நேரத்தில் திருமணம் நடக்கணும், குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும், வீடு வாசலை நான் கட்டணும், பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளை பாக்கியம் உண்டாகணும், எத்தனையோ நன்மைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உலக பிரகாரமாக நாம் நினைக்கிறோம். நாம் வாழ்ந்திருப்பதற்கு
ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும், ஒரு வருமானம் எனக்கு இருக்கணும், கடன் நெருக்கடி மாறணும், என் பிள்ளைகள்லாம் நல்ல நிலைமையில் இருக்கணும், சந்தோஷமாக நிம்மதியாக நான் வாழணும் என்றெல்லாம் நாம் வாழ்ந்திருப்பதற்கு நாம் விரும்புகிறது போல இந்த ஆத்துமா வாழ்ந்திருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் அமர்ந்திருப்போமானால் நம்முடைய ஆத்துமா பிழைத்துக் கொள்ளும்படி அவர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமா வாழ்ந்தா, யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எதெல்லாம் கேட்குறியோ அல்லது கேட்க மறந்துட்டியோ, கேட்காம இருக்கிறியோ, எல்லாத்துலையும் நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய ஆத்துமா தான் வாழ்ந்திருக்கணும். நமக்கு உலக பிரகாரமாக எத்தனையோ பேர் இந்த பட்டணத்தில் பெரிய பெரிய பிஸ்னஸை செய்து நல்ல வசதியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்கள போல நம்ம அவங்கள மாதிரிலாம் நான் வர முடியுமா, அவங்கள போலலாம் எனக்கு ஒரு வீடு இருக்குமா, அவங்கள போலலாம் நான் வசதியாக இருக்க முடியுமா, இப்படியெல்லாம் நம்ம உலக பிரகாரமாக ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக ஒருவேளை நம்ம விரும்பலாம், அதுக்காக கிடைக்குமா என ஏங்கலாம். அதை விட மேலானது ஒன்று இருக்குது, அதுதான் நம்முடைய ஆத்துமா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா வாழணும்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த ஆத்துமா மட்டும் வாழ்ந்துருச்சுன்னா, எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னாலும், சாப்பிட உணவு கூட இல்லைனாலும் நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம ஆத்துமா வாழும்போது உங்களுக்கு ஒன்றுமே இல்லாதபடி ஆண்டவர் விடவே மாட்டார். ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்துமா ஆண்டவரை, தன்னை படைத்த சிருஷ்டிகரை நோக்கி பார்க்கணுமா. அதுதான் சாலமோன் எழுதுகிறார், உன் வாலிப பிராயத்தில் உன்னை படைத்த சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறார். வாலிப பிராயமெல்லாம் கடந்துருச்சு, அதை விட வயசு கூடிருச்சு, நான் இப்போது வயது கூடின நிலைமையில் இருக்கேன் அல்லது வயது முதிர்ந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட கவலைப்படாதீங்க. இப்போவாவது கர்த்தரை நினச்சிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நினைக்கும் போது, ஆண்டவரே என் ஆத்துமாவில் நீங்கள் வந்து தங்கணும், என் இருதயத்தில் உமக்கு இடம் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க, என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ண தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்க, இதோ மனுஷர்களிடத்தில் என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் தங்குகிற இடம், அவர் தங்குகிற ஆலயம் நம்முடைய ஆத்துமா தான். இந்த ஆத்துமாவில் மட்டும் நாம் அவருக்கு இடம் கொடுத்துட்டோன்னா நாம் வாழ்ந்துருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடலில் நல்ல ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ, கவலைகள், பாவம் இவைகளை சுமந்து தத்தளிக்கிற நீ என்னிடத்துல வா, என்னிடத்துல வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாரம் சுமந்தாலும் சரி, பாவம் சுமந்தாலும் சரி, ஐயோ இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேனே, இந்த தவறு என் வாழ்க்கையில் வந்துருச்சே, நான் இதிலிருந்து மீட்கப்பட வழி இருக்குதா என்று நீங்கள் கலங்க தேவையில்லை. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து விட்டார். அதை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டா போதும், உங்கள் பாவம் உங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படும், உங்களை விட்டு நீங்கி போயிடும். அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவ பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், உங்க பாவத்தெல்லாம் மாற்றி உங்க ஆத்துமாவை வாழ வைப்பேன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, என்னுடைய வேதத்தை தேடி தேடி வாசி. இந்த வேதாகமும் ஒவ்வொருவர் கையில் இருக்கணும். அந்த வேதத்தை திறந்து தினந்தோறும் நம்ம வாசிக்கணும். அப்படி வாசிக்க 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 இந்த வேதம்தான் இயேசு, இந்த வேதத்தின் வார்த்தையில் தான் இயேசு இருக்கிறார். இந்த வார்த்தை நமக்குள் வர 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 நம்முடைய ஆத்துமா பிழைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஜீவனற்று போயிருப்போம், பலனற்று போயிருப்போம், ஒன்றுமே முடியாது என்ற நிலைமையில் இருப்போம். ஆனால் ஒரு வேத வசனம் நமக்குள் விழும் பொழுது, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, அல்லாவிட்டால் ஒரு வசனத்தை தேவ மனிதர்கள் பிரசங்கிக்கும் பொழுது, ஏதோ ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும்போது அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே விழுந்த உடனே உங்கள் ஆத்துமா பிழைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சேர்ந்து அந்த பாடலை பாடுவோமா? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்திரு. என் ஆத்துமாவே
தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். வருத்தப்பட்டு பாவ பாரம் கவலை துன்பம் சுமக்கும் நீ. வருத்தப்பட்டு பாவ பாரம் கவலை துன்பம் சுமக்கும் நீ. என்னிடத்தில் இன்று ஓடி வந்திடு. அப்பொழுது உன் ஆத்துமா வாழ்ந்திடும். என்னிடத்தில் இன்று ஓடி வந்திடு. அப்பொழுது உன் ஆத்துமா வாழ்ந்திடும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திடு. நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீயும் அறிந்திடு. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீயும் அறிந்திடு. தேடி தேடி தினமும் வேதம் வாசித்திடு. அப்பொழுது ஆத்துமா வாழ்ந்திடும். தேடி தேடி தினமும் வேதம் வாசித்திடு. அப்பொழுது ஆத்துமா வாழ்ந்திடும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திடு. நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எரேமியா 29:13 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனை ஒருவருமே காண முடியாது என்று அல்ல, ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், உங்க முழு இருதயத்தோடு நீங்க என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் முகத்தை ஒவ்வொரு நாளும் நாம தேடுகிற போது நாம் கட்டாயம் அவரை காண முடியும். இயேசுவை நாம் காண முடியும். ஆண்டவரை நம்முடைய ஆவியில நம்ம உணர முடியும். ஒருவேளை அவருடைய சரீரத்தை, அவருடைய சுரூபத்தை நம்ம பார்த்து அதில் தான் ஆண்டவர் இருக்கிறார் என்ற அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல இயேசுவை நம்ம உணர முடியும், காண முடியும். அவருடைய சத்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் போது, அவருடைய முகத்தை நம்ம தேடும் போது அவரை காண முடியும் என்றுதான் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இதை விசுவாசித்து நீங்க தேடுவீங்களானா கட்டாயம் ஆண்டவரை நீங்கள் காண முடியும். கட்டாயம் ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருச்ச உடனே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தேடுறேன்ப்பா. இன்னைக்கு எத்தனையோ தேவைகள் எனக்கு இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகளை நான் சமாளிக்கணும், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நான் பதில் சொல்லணும். ஆனாலும் இந்த காலை நேரத்தில் என்னை உயிரோடு எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம். புதிய நாளை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புது கிருபையால் என்னை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். புதிய அபிஷேகத்தை என் மேல் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தேடுகிறேன்.
இருக்கிறப்பா, நீர் எனக்கு வெளிப்படுவீராக என்று சொல்லி அவருடைய முகத்தை ஆர்வத்தோடு நீங்க தேடுவீங்களானா ஆண்டவரை காண முடியும். அல்லேலூயா. மரியாள் யோசேப்பு வாழ்க்கையில தான் இயேசு கிறிஸ்து 12 வயது வரைக்கும் அவங்களோட தான் இருந்தார். மரியாள் கண்ணியின் வயிற்றில் இயேசு பரிசுத்த ஆவியினால் தோற்றுவிக்கப்பட்டு அவர் தோன்றினார். பரிசுத்த ஆவியினால் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர்களோடு யோசேப்பு மரியாளோடு 12 வயது வரைக்கும் அவங்களோடு இயேசுவோடு அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் திடீர்னு பாருங்க, அவங்க ஆலயத்தில் போயிருக்கும்போது, ஒரு பண்டிகைக்கு போயிருக்கும்போது இயேசு அந்த தேவாலயத்தில் இருந்துட்டாரு. மரியாளும் யோசேப்பும் உறவினர்களை பார்க்குறாங்க, நண்பர்களை பார்க்குறாங்க, அறிமுகமானவர்களை பார்க்குறாங்க. எங்கேருந்து வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உங்களை பார்க்கவே முடியல, இப்படி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இயேசு தேவாலயத்தில் இருந்ததை இவங்க கவனிக்கவே இல்லை. பேசிக்கிட்டே அவங்க வெகு தூரம் பிரயாணப்பட்டு போயிட்டாங்க. இயேசு அவங்களோட இல்லை. இயேசுவை அவர்கள் தொலைத்துட்டாங்க. இயேசுவை காண ஒரு இடத்தில் சேரும்போது தான் யோசேப்பிடத்தில் இருப்பார் என்று மரியாள் நினைக்கிறாங்க, மரியாள் இடத்தில் இருப்பார் என்று யோசேப்பு நினைக்கிறாங்க. இப்போ 2 பேர்கிட்டையுமே இயேசுவை காணோம். இப்போ இயேசு எங்கே போனார்? ஐயோ, பேச்சிலையும் அறிமுகமானவர்களிடத்துல பேசிக்கிட்டு வந்ததுலையும் பிரயாணத்தில் போக வேண்டிய அந்த தூரத்திலையும் அல்லது வேலை பழுக்களிலும் ஏதோ ஒரு காரியத்தில் இயேசுவை தொலைச்சிட்டோமே, இயேசுவை காணோமே அப்படின்னு சொல்லி அவங்க மிகுந்த மன துயரத்தோடு எங்கே போனார், எங்கே போனார், எங்கே போனார் ஒவ்வொருத்தரையா கேட்குறாங்க. இயேசுவை பார்த்தீங்களா, இங்கே இருக்காரா, உங்களோட பேசிட்டு இருந்தாரா, இங்கே ஒரு சின்ன பையனை பார்த்தீங்களா, 12 வயசு இருக்கும், இவ்வளோ உயரம் இருப்பார், இந்த பையனை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா கேட்டுக்கிட்டே போயிருந்திருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தேடும்போது பாருங்க, எருசலேமுக்கு அவர்கள் பிரயாணமாய் போய் அங்கு லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 44 இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 44 நாம் வாசிப்போமானால் 46 வரை அந்த வசனம் சொல்லுகிறது. பண்டிகை அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேடிக்கொண்டே போனார்கள். அந்த எருசலேமில் அங்கு போதகர்கள் நடுவில் அவர் வினாவிக் கொண்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல கை குலுக்கி சொல்லுங்க, மரியாளும் யோசேப்பும் தொலைச்சிட்டாங்க, ஆனா திரும்ப தேடினாங்க, கண்டாங்க. ஹல்லேலூயா. திரும்பவும் தேடி இயேசுவை கண்டுபிடித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு என் வாழ்க்கையில வேணும், இயேசு எனக்குள்ள இருக்கணும், இயேசு இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று யார் அப்படிப்பட்ட ஏக்கத்தோட தவிப்போட, ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை விட்டு என்னால் போக முடியாது, உங்கள் சமூகத்தை விட்டு என்னால் வாழ முடியாது, நீங்கள் தான் எனக்கு வேணும், இந்த உலகத்தில் எனக்கு 1000 இருந்தாலும், எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேடி 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 நீங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி போவீர்களானால் அவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த வேத வார்த்தையை நம்புகிற உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில், பல பிரச்சனையில், போராட்டத்தில் இயேசுவை நீங்கள் தொலைச்சிருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம், அல்லது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதவர்களாக நீங்கள் தவிச்சு பரிதாபத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் திரும்பவும் ஆண்டவரை தேடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் உண்டு, மேலே உள்ள சரணத்தை மட்டும் பாடுவோம். நல்ல அருமையான பாடல், சமீப நாட்களாக நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். எங்கப்பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து. மேலே உள்ள சரணத்தை மாத்திரம் நம்ம பாட போறோம். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து.
எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவே பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கைகோர்த்த உறவுகள் விலகிச் சென்றாலும் எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கைகோர்த்த உறவுகள் விலகிச் சென்றாலும் எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அல்லேலூயா. மரியாளும் யோசேப்பும் அந்த பிரசன்னத்தை இழந்திருந்தாங்க, இயேசுவை இழந்திருந்தாங்க. திரும்பவும் அவங்க தேடி எருசலேமுக்கு போகிற போது இயேசு அவர்களோடு கூட வந்து தங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க திரும்பவும் தேடும்போது இயேசு உங்களுக்கு காணப்படுவார், உங்களோடு வந்து அவர் தங்குவார். சீஷர்கள் பாருங்கள், இயேசுவதான நம்பியிருந்தோம், அவர் நம்மை வாழ வைப்பார் என்று அவரை எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே. இப்போ அவரோ சிலுவையில் மரித்து விட்டாரே, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்களே, இனி நம்ம எப்படி வாழ போறோம்? இனி நம்முடைய எதிர்காலம் என்ன? எப்படி அவர் நம்மை நடத்த போகிறார்? அவர் தான் நமக்கு ராஜாவாக இருந்து நடத்துவார் என்று நம்பிக்கொண்டிருந்தோமே. இப்போ அவர் ராஜாவா வந்து பிலாத்துவுக்கு முன்னால, போர் சேவகர்களுக்கு முன்னால தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவங்களெல்லாம் கீழே விழுத்தாட்டிட்டு இவர் ஒரு ராஜ பதவிக்கு வருவாரு, நம்ம எல்லாம் கம்பீரமா நிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தா, இவரோ தன்னை கையளிச்சிட்டாரே. இவரோ தன்னை சரீரத்தை ஒப்பு கொடுத்து அடிபடவும், ரத்தம் சிந்தவும், முள்முடி சூட்டப்படவும், சிலுவையில் அறையப்படவும் ஒப்பு கொடுத்து விட்டாரே. இப்பொழுது இவரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தோன்னு நிறைய யூத ஜனங்களுக்கு தெரியும், அங்க இருந்த எல்லா மக்களுக்கும் தெரியும். நம்மளை பார்த்தாலும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க என்று சொல்லி யூதர்களுக்கு பயந்ததினால் கதவை பூட்டி வைத்து கொண்டு அவர்கள் பயந்து கொண்டு அழுது கொண்டு துக்கத்தினால் நிறைந்து, இனி எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை, இனி நான் வாழவே முடியாது என்று துயருற்று அவர்கள் அழுது கொண்டிருந்தார்களாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்களானா, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, அவர் 19 வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில்
சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசுவை அவங்களால பார்க்க முடியல, மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டுட்டாரு, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. இயேசுவோடு கூட இருந்த இத்தனை 3.5 ஆண்டுகள் இப்பொழுது வெறுமையும் விரக்தியுமாக, அழுகையும் துக்கமாக போயிடுச்சு. இனி ஒரு வாழ்வே இல்லைன்னு அவங்க நினைச்சு அழுதாங்க. ஆனால் இயேசுவோ உயிர் தெழுந்தவராக அவர்களுக்கு உள்ளே, அவர்கள் பூட்டியிருந்த கதவுக்குள்ள பிரவேசித்து, உங்களுக்கு சமாதானம். துக்கத்தோடு இருக்கிற உங்க உள்ளத்தை திடப்படுத்தி கொள்ளுங்க. மரித்தேன், ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு தான் இருக்கிறேன், உங்களோடு தான் இருக்கிறேன், உங்களோடு கூட இருந்து நடத்துவேன், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னுடைய கைகளை, தன்னுடைய காயங்களை எல்லாத்தையும் அவர் காண்பித்த உடனே சீஷர்கள் இயேசுவை கண்டு, கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நீங்களும் இயேசுவை பார்க்க முடியும், நீங்களும் ஆண்டவரை தொட்டு அனுபவிக்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அவரை இழந்தது போல விரக்தியா, வெறுமையா இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும், இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். திரும்பவும் நீங்கள் இயேசுவை பார்க்க முடியும். உங்க துக்கத்தின் நடுவில், பாடுகள் நடுவில், பிரச்சனைகள் நடுவில் இயேசுவை இனி நான் காணவே முடியாது, இயேசுவை நான் இழந்து விட்டேன், இனி அவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்க முடியாது, அவர் மரித்து விட்டார், இனி என் வாழ்க்கையில தோன்ற முடியாது, நான் சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற முடியாது என்று நீங்க கலங்கி கொண்டிருந்த நாட்கள் முடிந்து கர்த்தரை காண்கிற நாட்கள் இனி உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய காயங்களை காண்பித்தார், விலாவை காண்பித்தார். அவர்கள் இயேசுவை, கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த தெய்வீக பிரசன்னத்தை, அவர் நமக்குள் இருக்கிறத, உயிரோடு இருக்கிறத நமக்கும் காண்பிப்பார். அல்லேலூயா. நமக்கும் நம் தம்மை அவர் வெளிப்படுத்துவார். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த நாட்களில் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து தாம் உயிரோடு இருக்கிறதாக நமக்கு காண்பிப்பதற்கு அவருடைய பிரசன்னத்தை பல நேரத்தில், சில நேரத்தில் நாம் பார்க்க முடியும், நேரடியாக கூட பார்க்க முடியும். மகதலேன் மரியாள் பார்த்தது போலவும் பார்க்க முடியும். ஆவியானவராக நாம் அவர் நமக்குள் வருவதையும் உணர முடியும். இன்னொரு வசனம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 20 22 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 22 வரை உள்ள வசனங்கள் சொல்கிறது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு? ஒரு கேள்வி நாம கேட்கணும். இந்த வசனம் ஆரம்பிக்கிறது அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்று ஆரம்பிக்குது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அப்படின்னா மேல ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தேடி வாசிக்கணும். அப்படி வாசிச்சா ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை கவனி. அதனாலதான் நம்ம பாடினோம், தேடி தேடி தினமும் வேதம் வாசித்திடு. இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது, அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லி கவனிச்சு செவி சாய்க்கும் போது, இதுதான் நமக்கு ஜீவன். இதன் மூலமாக தான் கர்த்தரை நாம காண முடியும். கர்த்தர் யார் என்பதை, எப்படிப்பட்டவர் என்பதை, என்ன சொல்கிறார் என்பதை இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனாயிருக்குது.
அவர்கள் மரித்து போவதில்லை, ஜீவனற்றவர்களாக இருப்பதில்லை. இந்த வசனம் எங்க போகணும்னு சொல்லும், எப்ப போகணும்னு சொல்லும், இப்ப போகாதன்னு சொல்லும். இந்த வசனம் இங்க உட்காருன்னு சொல்லும், இங்க உட்காராத, இந்த இடத்தை விட்டு நகர்ந்துருன்னு சொல்லும். அத்தனை ஆலோசனைகளையும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்த நம் ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்து நிற்போமா? ஒரே ஒரு சரணத்தை பாடி நம்ம அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். ராஜா, உங்க மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரமும் மறந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாட போகிறோம். ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கள் ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, என் பெலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே, என் உறைவிடமே, எங்கள் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 அப்பா அப்பா எங்கள் ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா